கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திரா தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மகாராஷ்டிரா மராத்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஒரிசால ஒரியா படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மேற்கு வங்கத்தில் வங்க மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மற்ற மாநிலங்களில் ஹிந்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க தாய்மொழி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் படிக்காம, ஏன் தமிழ் ஒரு பாடமா படிக்காம கூட பட்டம் என்ன PhD வாங்கலாம். ஆனா தமிழை வச்சுக்கிட்டு தான் ஆட்சிக்கு வந்த திமுக. என்ன பண்ணீங்க? தமிழுக்கு மேடையில பேசினா போதுமா? கேவலம் தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு கட்டாய பாடமா கூட இல்லை. ஆனா தமிழ் எங்கள் மூச்சு, உயிர் மூச்சு வாயில வருது அசிங்கமா. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கு போட்டு சட்டம் வந்தது. அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம். அது அப்போ கலைஞர் அவர்களை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. 10 ஆண்டுகளில் 10வது தேர்வுல தமிழ் கட்டாயமா ஒரு பாடம். அந்த 10 ஆண்டுகள் முடிந்த உடனே அப்புறம் வழக்கு போட்டு நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு 20 ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கு. என்ன வழக்கு? தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு கட்டாயமா பாடமா கொண்டு வரணும்னு ஒரு வழக்கு 20 ஆண்டு காலமாக உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றம் ஓடுறீங்க. உங்களுக்கு ஊழல் பிரச்சனைனா உச்ச நீதிமன்றம் போய் ஸ்டே வாங்கிட்டு வரீங்க. மணல் கொள்ளையில் ஈடுபட்டவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் ஸ்டே வாங்குற. டாஸ்மார்க் ஊழலுக்காக வழக்கு தொடர்ந்தா உடனே உச்ச நீதிமன்றம் வாங்கிட்டு ஸ்டே வாங்குறீங்க. ஏன் இந்த தமிழ் ஒரு கட்டாய பாடமா கொண்டு வரதுக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கிற வழக்கு 20 ஆண்டு காலமா நிலுவையில் இருக்க வழக்கு ஏன் கொண்டு வர முடியல?